ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் டே கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் 25 டேஸ் கிளாஸுங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கட்டும். ஸோ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் இருந்தால் நம்ம பர்ஃபெக்டாக இந்த மெஹந்தி ஆர்ட்டை கற்றுக்க முடியும், அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம், இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது 25 டேஸ் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்னோடய இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னோட நேம் பிரியா. ஓகேங்களா? நான் ஈரோட்டில் இருக்கேன். நான் ஒரு ஹோம் மேக்கர், அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டும் கூட. மெஹந்தி மட்டும் இல்லாமல் நெயில் ஆர்ட் அண்ட் ரெசின் ஆர்ட்டும் கூட பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதுதான் என்னை பற்றின இன்ட்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கற்றுக்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய மெஹந்தி டிசைன் தான். உங்களுக்கு சிம்பிளாக ஒரு லைன்ஸ் டாட்ஸ்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் ஃபிகர்ஸ் ஒர்க் வரைக்குமே இந்த கிளாஸில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவேன். என்ன தான் நான் A to Z உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது 20% மட்டும்தான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80% நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? டெய்லியும் கிளாஸஸ் கவனிங்க. கவனித்ததை ஒரு A4 ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு க்ளீனாக ஒரு ரெக்கார்ட் நோட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு A4 ஷீட்லேயே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். எப்படி அந்த டிசைன்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஹம்ஸ் நம்ம போட்டாலும் கூட அந்த ஹம்ஸ் ஃபினிஷிங் வரணும்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஹம்ஸ் கரெக்டாக வராது. ஒரு ஹம்ஸ் கூட 1 month ஆனால் தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ ஃபிகர்ஸ் ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம ரெகுலராக போட தான் எல்லா ஃபிகர்ஸும் ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷிங் வரணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல மட்டும்தான் 80% இருக்குது. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால் ஆர்டிஸ்ட் ஆக முடியும். ஸோ இவங்க சொல்லிக் கொடுத்த உடனே நம்ம ஆர்டிஸ்ட் ஆகலையே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெக்கார்ட் நோட் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 monthsலேயே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு பிரைடுக்கு அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிஃபர் ஆயிடுவோம். ஓகேவா? ஸோ எஃபர்ட் மட்டும்தாங்க மெஹந்தி ஆர்ட்டு. மெஹந்தி மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே எஃபர்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. அதோட பேசிக் நாலேஜ் எல்லாம் எப்படி இருந்தாலும் கிடைக்கும். பட் எஃபர்ட் போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கிளாஸஸ் 25 டேஸும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1 hour to 1.5 hour இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பொருளெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ நம்ம ஹென்னா நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா கோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கோன் ஷார்ப் கோன் இருக்குது, ஆர்கானிக் கோன் இருக்குது. ஸோ இது ரெண்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன கோன் ப்ரிஃபர் பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஆர்கானிக் கோனுக்கும் ஷார்ப் கோனுக்கும் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஷார்ப் கோன் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். பட் ஆர்கானிக் கோன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான் மேக் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியணும்னா நீங்களே மேக் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஷார்ப் கோன் பொறுத்த வரைக்கும் சிங், ராஜ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நான் பிராண்டும் கூட இருக்குங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியல. மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது சிங் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது நானே கோன் மேக் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுறதில்ல. பட் அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆர்கானிக் கோன், பிரைடல் கோன் 25 to 30 rupees வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஷார்ப் கோன் 10 rupees மட்டும்தான். ஆர்கானிக் கோன்லேயே ப்ராக்டிஸ் கோன் இருக்குது. அது விலை கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது ஆர்கானிக் கோன் பார்த்திங்கன்னா ஃபேட் அவுட் தான் ஆகும். ஸோ நம்ம மருதாணி வச்சா எப்படி கலர் டல் ஆகிட்டே வரும், அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் ஷார்ப் கோன் பீல் ஆஃப் ஆகும், அப்படியே உறிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? ஆர்கானிக் கோனில் என்ன பெனிஃபிட்னா கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிகர் ஒர்க் பண்ணோன்னா கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக டிசைன் அச்சீவ் பண்ண முடியும். பட் ஷார்ப் கோன் பொறுத்த வரைக்கும் திக்காக தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கோன் ரோலிங் எல்லாம் தெரியும்னா எடுத்து ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம திரும்ப கோனில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அதை விட நம்ம ஆர்கானிக் கோனே மேக் பண்ணிக்கலாம். அதே பெட்டர். ஓகேங்களா? ஸோ மைன்யூட் ஃபிகர் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆர்கானிக் கோன் தான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஷார்ப் கோன் பொறுத்த வரைக்கும் ஃபிகர் ஒர்க் பண்ண முடியாது. பண்ணாலும் அது அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஓகேவா? அஞ்சாவது பார்த்திங்கன்னா
ஆர்கானிக் கோனில் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறதில்ல. பட் ஷார்ப் கோனில் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க ரொம்ப நாள் வரைக்கும் அது கெடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஆர்கானிக் வந்து ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஆர்கானிக் கோன் மேக் பண்ணுறவங்க மட்டும்தான். பட் ஷார்ப் கோன் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். பட் இந்த ஆர்கானிக் கோன் வந்து ஒன்று நம்ம மேக் பண்ணுறது கற்றுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் வந்து நீங்கள் ஒரு கிளாஸாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஹென்னா கோன் மேக் பண்ணுறது கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட கோன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கோன் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் கோனில் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் போடுற மெஹந்தி வந்து ஃபினிஷிங் சூப்பராக வரும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து மைன்யூட் ஒர்க் கூட பண்ண முடியும். ஏன்னா இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஒர்க் கவர் பண்ண போகிறோம். ஷார்ப் கோனில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்கானிக் கோன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பின்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம பின்ஸ் ரிமூவ் பண்ணாவே அதிலே ஹோல்ஸ் க்ரியேட் ஆயிடும். நம்ம அந்த ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் 0.5 அண்ட் 0.38 இந்த மாதிரி சைஸஸில் பின் இருக்குது. நார்மல் டிசைனா, ஃபில்லிங்கா, இல்லை மைனூட் ஒர்க்கா இதை பொறுத்து பின்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஷார்ப் கோன் பொறுத்த வரைக்கும் 0.7 மட்டும்தான் காமன் சைஸ். ஓகேங்களா? ஸோ வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெட்டர் நீங்கள் மெஹந்தி ஆர்ட்டை ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஆர் நீங்களே ஹென்னா மிக்ஸாலஜி கற்றுக்கிட்டு கோன் வந்து மேக் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 199 மட்டும்தாங்க கிளாஸஸோட ஃபீஸ். நீங்கள் பே பண்ணி கற்றுக்கலாம். ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 days மட்டும்தாங்க. இதில் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் கூட கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டேரெக்டாக நம்மகிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஷார்ப் கோனில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து லைன்ஸும் இப்படி தாங்க வரும். அது மட்டும் இல்லாமல் ஹம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வருது. அடுத்ததாக சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி போடுறேங்க. நீங்கள் வந்து ஷார்ப் கோன் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஃபினிஷிங் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆர்கானிக் கோன் வந்து இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கோனோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் கோன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து டிப் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குங்க. 0.5 அப்படிங்கும்போது ஹோல்ஸ் கொஞ்சம் குட்டியாக ஃபைன் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ வந்து இந்த லைன்ஸ்க்கும் அந்த லைன்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு தின்னான லைனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் ரிவர்ஸில் அப்படியே ரோல் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டிப் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணோன்னா ஃபினிஷிங் நல்லா வருங்க. ஓகேவா? லைன்ஸும் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக தின் லைனாக இருக்குது பார்த்தீங்களா? ஹம்ஸும் ஃபினிஷிங் பாருங்கள். இந்த ஷார்ப் கோனில் இருக்கிற ஃபினிஷிங்கும் நம்மளோட ஆர்கானிக் கோனில் இருக்கிற ஃபினிஷிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த குட்டி குட்டியாக டிசைன் நம்ம வந்து கஸ்டமர் ஹேண்டுக்கு போடும்போது அது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. சேம் ஃப்ளவர் தான், பட் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்கள். ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணி சைட் ஃபிகர் மட்டும் போட்டு காமிக்கிறேங்க. எந்தளவுக்கு மைன்யூட் ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பெட்டர் வந்து நீங்கள் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணிவிட்டு அதில் பழகிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஆர்கானிக் கோன் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆர்கானிக் கோனில் ஒரு ஸ்ட்ரிங்கினஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதை ரிலீவ் பண்ணுறதுக்கெல்லாம் கற்று வச்சுக்கணும். ப்ரெஷர் கண்ட்ரோலில் தாங்க ஆர்கானிக் கோன் ஹேண்டில் பண்ணுறதே இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கினஸாக அப்படியே இழுத்துக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ப்ரெஷர் கண்ட்ரோல் கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக மைன்யூட் ஒர்க் கூட அழகாக பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ வந்து பெட்டர் ஆர்கானிக் கோன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக் கோனில் ப்ராக்டிஸ் கோன் வாங்குங்க. ப்ரைடல் கோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ப்ராக்டிஸ் கோன் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு 10-15 கோன் வாங்கிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் அதுவே போதுமானதாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹென்னா மிக்ஸாலஜி கற்றுக்குறீங்கன்னா கற்றுக்கிட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கி கோன் கூட நீங்கள் ஓனாக மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் கோனில் தான் ஃபிகர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
பட் வந்தால் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் இருக்கிற ஃபினிஷிங் இதில் இருக்காதுங்க. ரொம்ப மைன்யூட் ஒர்க்கெல்லாம் ஷார்ப் கோனில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது 2க்கும் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ஷார்ப் கோனே உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா அதையே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஆர்கானிக் கோன் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ ஆர்கானிக் கோனில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணுன்னீங்கன்னா ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ வந்து இன்றைக்கான இன்ட்ரொடக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேங்க. ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து கற்றுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோலில் தான் டிசைனோட ஃபினிஷிங்கே இருக்குது. ஓகேங்களா? நான் எப்படி கோன் ஹேண்டில் பண்ணணுன்னு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் டேலேருந்தே கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து கிளாஸஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ரெக்கார்டட் தான். நீங்கள் எனி டைம் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கேளுங்க. என்ன பண்ணுறது அதை பற்றின டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஷார்ப் கோனுக்கும் ஆர்கானிக் கோனுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது இதை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெக்கார்ட் நோட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் நோட் எப்படி மெயின்டைன் பண்ணும், என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படும் அதை பற்றி பார்க்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸாம் பேட் ஒன்று வாங்கிக்கோங்க. 2வது வந்து இந்த மாதிரியான நோட் வேணும்னா வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா A3 இருக்கக்கூடிய ரெக்கார்ட் நோட். A3 சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி A3 நோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக லைன்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம வந்து லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணி அதை நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து என்னோடய ரெக்கார்ட் நோட் பற்றின டீட்டெயிலும் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான ரெக்கார்ட் நோட் பொறுத்த வரைக்கும் பட்டர் ஷீட் இருக்கிறதா வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஹென்னா இல்லையா, லிக்விடியாக தான் இருக்கும். நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் ஸ்டெயின் வந்துடும். ஸோ வந்து இன்னொரு பேப்பர் யூஸ் பண்ண முடியாது. நடுவில் வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெயின் வந்து இன்னொரு பக்கம் போகாமல் தடுத்து நிறுத்திடும். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டெயின் வந்து இந்த பட்டர் பேப்பரில் பட்டிருக்குங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகாது. போனாலும் ஒரு லைட்டாக மைன்யூட்டாக தான் போகும். இந்த பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஃபுல்லாமே ஸ்டெயின் வந்து இன்னொரு பேஜுக்கு போயிருங்க. ஸோ வந்து நோட் வேஸ்ட் ஆகும். இந்த A3 ரெக்கார்ட் நோட் வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ அமேசானில் வாங்கின லிங்க் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நியர்பையில் இருக்கிற ஷாப்பில் இந்த ட்ராயிங் நோட் இருக்குது இல்லையா, அதை வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் ஸ்டெயின் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி நோட்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இது என்னோட ரெக்கார்ட் நோட்டுங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிகால் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம போடுற டிசைன் எல்லாம் உதிராமல் இருக்கணும்னா ஒன்று செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணுவோம், 2வது வந்து ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணுவோம். ஸோ மெஹந்தி டிசைன் எப்படி உதிராமல் நம்ம பாதுகாக்கணும் அதை பற்றின டீட்டெயிலும் ஃப்யூச்சர் கிளாஸஸில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்டர் பெல்ட் டிசைனுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்ஸ். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ பெரிய பாக்ஸாலாம் போட தேவையில்ல. A3 நோட்டில் கொஞ்சம் குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் நோட் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன். இந்த அளவுக்குலாம் தேவைப்படாது. ஓகேவா? இது எல்லாமே ஃபில்லிங் டிசைன் தான். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தாங்க மெஹந்தி ஃபினிஷிங் வரும். ஏன்னா மெஹந்தி பொறுத்த வரைக்கும் ஒரு 2 or 3 hour கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கிளைண்ட்டை அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா கிளைண்ட்டோட ஃப்ரண்ட் ஹேண்ட், பேக் ஹேண்ட், இன்னொரு கையோட ஃப்ரண்ட் ஹேண்ட், பேக் ஹேண்ட் இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 hours ஆகும். என்னோடய ஃபஸ்ட் கிளைண்ட்டு நான் முடிக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு 5-6 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போடும்போது தான் டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஓகேவா? இதுலேயும் கிரிட்லாம் பாருங்கள். A3 நோட்டில் நான் ஒரு லைனில் 4 வர்ற மாதிரி தான் போட்டிருந்தேன். அந்த மாதிரி இல்லாமல் சின்னதாக ஒர்க் பண்ணுங்க போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஃபில்லிங். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஃபினிஷிங் எல்லாம் வராதுங்க. ஹம்ஸ் வந்து பெருசாக சின்னதாகவும் கோணையாகவும் போகும். லைன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வராது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடுங்க. அடுத்ததாக மண்டலா ஒர்க். அது மட்டும் இல்லாமல் டிசைன்ஸ் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணும் அதை பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறமா ஃபுல் ஹேண்ட் டெமோ இதெல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். கூடவே அரபிக் டிசைனில் பேசிக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேங்க.
இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வரும். இது வந்து பேசிக் நோட். நெக்ஸ்ட் லெவலில் அட்வான்ஸ் லெவல் நோட் இது. ஸோ பீகாக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். கூடவே ஸ்வான், எலிஃபண்ட் இது எல்லாமே வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் ஒர்க்கில் வந்து சைடு ஃபேஸ், 3/4, ஃபுல் ஃபிகர் இது எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபிகர்ஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எடுத்தது மேலே பர்ஃபெக்டாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு நோட் மட்டும் இல்லை, இன்னொரு நோட்டும் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபி ஷவர் எலிமெண்ட்டும் இந்த சிலபஸில் கவர் ஆயிரும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இது என்னோடய நோட். ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு புரியும் இல்லையா, அதனால் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹென்னமிக்ஸாலஜி டீட்டெயில்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் எலமெண்ட். வெட்டிங்கில் அந்த மேளம், சாரீ முடி போடுறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வரும். அடுத்தது சைட் ஃபேஸ், சைட் ஃபிகர் வந்து போன நோட்டில் அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த நோட்டில் நான் வந்து போட்டு பார்த்துருக்கேன். ஃப்ளவர்ஸும் உங்களுக்கு கவர் ஆயிருங்க. ஃப்ளவர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஃபிகர் ஒர்க் வரும். ஓகேவா? ஸோ இந்த நோட்டை பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். மெஹந்தி ஒர்க் எந்த அளவுக்கு பண்ண முடியும், எந்த மாதிரி பண்ணியிருக்கணும், அதை பற்றின டீட்டெயில் எல்லாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் உங்களுக்கே புரியும். ஓகேவா? நம்ம வந்து மெஹந்தி மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணோன்னா இது போல் ஃபினிஷிங் வருங்க. இதெல்லாம் வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 to 3 months ஆகும். ஸோ வந்து நம்ம பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட் எடுத்துக்கோங்க. பென், பென்சில், ஸ்கேல் இதெல்லாம் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கார்டு, ஓல்டு கார்டு இருக்கும் இல்லையா, ஒரு ஏடிஎம் கார்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு செலோ டேப். அது மட்டும் இல்லாமல் கோன் வந்து ஆர்கானிக் கோன்னாலும் ஓகே, ஷார்ப் கோன்னாலும் ஓகே. ஆனால் பெட்டர் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல்லாம் தேவைப்படும். கூடவே ஒரு நைஃப் வச்சுக்கோங்க. செலோ டேப் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் நோட் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி A4 ஷீட்டில் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு லைன் போட்டு ஒரு ரெக்கார்ட் நோட் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஒரு 1 inch அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறமா டிசைன் பண்ணிங்கன்னா எல்லா பேப்பரும் சேர்த்து வச்சு ஃபைனலாக நோட் புக்கெல்லாம் ஸ்பைரல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்து ஸ்பைரல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் செக்யூராக சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் முடியும், பட்ஜெட் இருக்குன்ற பட்சத்தில் நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அமேசானில் வந்து A3 நோட் வாங்கி அதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு டிசைனிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வந்து நான் சொன்ன மெட்டீரியல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பேசிக் எலமெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பேசிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ வந்து நான் சொன்ன மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண உடனே கிளாஸஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். கரெக்ஷன்ஸும் நடக்குங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ரெக்கார்ட் நோட் மாதிரி பண்ணி சப்மிட் பண்ணால் தான் சர்டிஃபிகேட் நான் கொடுப்பேன். ஸோ வந்து சர்டிஃபிகேட் வேணும்னா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு நோட் வந்து ஒன்று நீங்கள் கொரியர் பண்ணிவிடலாம். அப்படி இல்லைன்னா இமேஜஸாக எடுத்தும் கூட ஷேர் பண்ணலாம். டெய்லி கரெக்ஷன்ஸ் நடக்குங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு பேசிக் எலமெண்ட்டில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.